வணக்கம். நான் டாக்டர் புகழேந்தி, பிரசிடென்ட் தலித் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு. இந்த எஸ்சி, எஸ்டி மக்களுடைய வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணலை. எந்த கவர்மெண்ட்டும் எந்த ஸ்டேட்லேயும் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் பண்ணலை இது வரைக்கும். அது இப்போ அன்ஃபில்டு எஸ்சி, எஸ்டி பேக்லாக் போஸ்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் 2.5 lakhs 2.5 லட்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பியூன் டிரைவரில் கிடையாது, கிளரிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 30 லட்சம் இருக்குது எஸ்சி, எஸ்டி பேக் போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணாமல் அரசில். இது நான் சொல்ல இதை ஐஆர்எஸ் ஆஃபீஸர் உதித் ராய்னு இருந்தார் இன்கம் டேக்ஸில். அவர் எஸ்சிஎஸ் அசோசியேஷன் ரன் பண்ணார். அவர் ஒரு போராட்டம் பண்ணார் டெல்லியில். அப்போ கொண்டு போய் மனு கொடுத்தார் காங்கிரஸ் பேரில் சோனியா காந்தி மேடத்துக்கிட்ட. அப்போ அந்த மனு ப்ரெஸ்ஸில் வந்தது. அதில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இதை ஃபில்லப் பண்ண சொல்லி அம்பேத்கர் ஸ்ட்ராங்காக ஆகிட்டார். எஸ்சி, எஸ்டி போஸ்ட் எஸ்சி தான் கொடுக்க முடியாதுன்னு. அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்குன்னு சொன்னோடனே அந்த மாதிரி செய்கிறேன்ட்டு டிஓபிடின்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இந்த அபிஷியல்ஸ் பண்ண ஒரு தவறான இது, அந்த 32 லட்சம் போஸ்ட் எஸ்சி, எஸ்சி பேக்லாக் சட்டப்பிரதம் நியாயப்பிரதம் எஸ்சி கிடைக்க வேண்டியது கிடைக்காத மாதிரி வில்லம் வச்சு ஆர்டர் போட்டாங்க. அதனால எஸ்சி, எஸ்சி பேக்கில் ஃபில்லப் பண்ண முடியாத ஆயிடுச்சு. இப்போ அதை விட்ரா பண்ணால் கூட 9 ஷெட்யூல் சேர்த்த பிறகு அதை ஆர்டர் இஷ்யூ பண்ணால் அது கிளியர் ஆகும். இது இன்னொரு விஷயம். நன்றி.